வெற்றிகரமா முடிச்சதுக்காக நீங்க இனிலேருந்து சேல்ஸ் மேனேஜரா பதவி உயர்த்தப்படுறீங்க. ஓ, தேங்க்யூ வெரி மச் சார். நீங்க சிம்லா போயிருக்கும்போது உங்களுக்கு ஒரு தந்தி வந்தது. அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு வருவாராச்சு. ஐ எம் சாரி. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியல. உங்க மனநிலை எனக்கு புரியுது. நீங்க வேணும் ஒரு லீவ் எடுத்து ஊருக்கு போங்க. உங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டேய் வரதா, வா வா வா. ஹாய். ஏன்டா கல்யாணத்துக்கு வர? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். டாக்ஸியை கட் பண்ணிட்டு லக்கேஜ் கொண்டு வந்துடு. நான் பணம் கொடுக்குறேன், நீ போ. தேங்க்யூ. அம்மா அம்மா. வரதா வாப்பா. ஏன்பா கல்யாணத்துக்கு வரல? அது ஒரு பெரிய கதை. அது இருக்கட்டும். அண்ணா எங்க? அண்ணி எங்க? அண்ணி அண்ணி. அவங்க ஹனிமூன் போயிருக்காங்கடா. யார கேட்டுட்டு போனாங்க? நான் லீவ் போட்டுட்டு அவங்கள பாக்கணும்னு ஆசையா வந்திருக்க, அதுக்குள்ள போயிட்டாங்களே. அப்படி பாக்குற? அண்ணி அழகா இருக்காளா? அம்மா அம்மா, இவளா என் அண்ணி? என்னடா இவங்கிற? காரணத்தோட தான். இவ யாரு? இவ அப்பா அம்மா யாரு? என்ன குலம், என்ன கோத்திரம்? எதுக்காக இதெல்லாம் கேக்குற? அம்மா, ஹைதராபாத்ல வரதா வாடா. ஏன்டா தந்தி கொடுத்தும் கல்யாணத்துக்கு வரல? ஆபீஸ் வேலையா? வெளியூர் போயிட்டு கல்யாணத்துக்கு கூட வர முடியுமா? அப்படி இருந்தா ஆபீஸ் வேலை. ஏன்டா அப்படியே போட்டோ பார்த்துட்டு இருக்க? அதுல ஒரு குறை என்ன சொல்லு பார்க்கலாம். நீ இல்ல, அதுதான். ஹைதராபாத்ல சொன்னியே, என்னது? அம்மா, தப்பு நடந்திருக்கு. என்னடா? அண்ணிங்கிற பேர்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காள, அவளோட கடந்த காலம் என்ன? அவ யாரு? ஜஸ்டிஸ் வேதலிங்கத்தோட பொண்ணுடா. அவளை பத்தி பயங்கரமான உண்மை இருக்கு. அது என்னால நிரூபிக்க முடியும். ஹைதராபாத்ல. டேய் வரதா, உன் லக்கேஜை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டேன். என்னடா இது காலி பெட்டி? அண்ணனுக்காக வாங்கின பிரசன்டேஷன், சர்மா சூட்கேஸ். எது கேட்டேன்னா, லக்கேஜ் இறக்கும் போது இது கீழே விழுந்து கொஞ்சம் விரிசல் விட்டுடுச்சு. அண்ணா கிட்ட சொல்லிடாத, சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணுவான். ஆ? சொல்லுடா, ஹைதராபாத்ல என்னடா? அம்மா, அது வந்து சொல்லுடா. நீ சொல்லல என் மண்டை ஏன் வெடிச்சிடும் போல இருக்கு. சொன்னாலும் உன் மண்டை வெடிச்சிடுமா? என்னடா? சொல்லுடா, சொல்லு. அம்மா, ஜம்ஷெட்பூர்ல இருந்து கம்பெனி விஷயமா ஹைதராபாத்துக்கு போயிருந்த அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அடுத்த ரவுண்டு இல்லாடிடா மச்சா. பரதா, பர்த்டே பார்ட்டிய வெறும் பாட்டிலோட நிறுத்திட்ட? ஆமாடா, புட்டி உள்ள போனதும் குட்டி எங்கன்னு கேக்குதுடா. ஆமாடா. டேய் டேய், நான் குடிக்கிறதே தப்பு. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆஸ்திகர் தெரியுமா? டேய், உன் அப்பாவை கூப்பிட்டு டேய், வாடா. டேய், வேண்டாடா, டேய், வேண்டாடா. டேய், இது வேணும், இது டேய், போடா, போடா, போடா. டேய், வேண்டாம்டா. டேய் டேய், ப்ளீஸ் கதை திறங்கடா. டேய், கதை திறங்கடா. டேய், ப்ளீஸ் கதை திறங்கடா. மிஸ்டர் பரதன், ஆ? நீங்க யாரு? இது எந்த இடம்? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆ? ஆமா, எனக்கு I see. இதுதான் முத இரவு. அதான் வேண்டாத கேள்வியெல்லாம் கேக்குறீங்க. வருஷம் இந்த பசங்க கிட்ட இந்த தேதியில மாட்டிக்காம தப்பிச்சுக்கிட்டு இருந்த, இந்த வருஷம் மாட்டிக்கிட்ட. அதுவும் என்ன, இந்த தேதி அவ்வளோ முக்கியம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். Is it? Many happy returns of the day. Thank you. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேனே. எனக்கு பிடிச்ச ஐட்டம் பால் பாயசம். இங்க இந்த ராத்திரில உங்களால கொடுக்க முடியுமா? இங்க இந்த ராத்திரிலே பால் பாயாசம் நான் தான். சொல்லாத சொல்லாதடா.
அம்மா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா, ஏய் பரதா எப்படா வந்த? அத்தை, ஜானகி, நான் சொல்ல என்னோட கடைசி தம்பி பரதன். இவன் தான் எனக்கு எல்லாத்துலயும் முன்னோடி. இருங்க அத்தை, நான் போய் காஃபி போட்டு கொண்டாரேன். அப்படியே எனக்கு ஒரு கப். டேய் கல்யாணத்துக்கு வராத போயிட்டியே. மாப்பிள்ளை இழப்பு ஓஹோ, முகூர்த்தம் அதை விட ஓஹோ, ரிசப்ஷன் ஓஹோஹோ. அப்புறம் நீ ரூமுக்கு வாங்க, விவரமா சொல்றேன். பரதா, அவ்வளவுதாம்மா. காஃபி போடுறியா? ஆமா. போடாத. ஏ, இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 30. பரதனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். பால் பாயசம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம் பண்ணி கொடு, அசந்து போயிடுவான். சரிங்க. சீக்கிரம் பண்ணு. இந்தாங்க பால் பாயாசம். இன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி உங்க பிறந்த நாள். அதான் காஃபிக்கு பதிலா பால் பாயாசம். இந்தாங்க. அம்மா, எனக்கு பிறந்த நாள் தெரிஞ்சிருக்கு, எனக்கு பால் பாயசம் பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவுதாம்மா. கவலைப்படாதீங்க, நான் அவசியம் வந்துடுறேன். நீங்க வண்டியை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. ஆமா. என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, 1ஆம் தேதி ஆச்சே. ஜானகி, ஜானகி இங்க வாமா. இன்னையிலிருந்து இந்த வீட்டோட நிர்வாகம் உன் கையில. வாங்கிக்கம்மா. கண்டிப்பா இருக்கணும், இல்லன்னா பசங்க தலையில மிளகா அரைச்சிருவாங்க. டே ராமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா. கையேந்தறதே பழப்பா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா, இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 300 ரூபாய். இந்த பாரு, வழக்கமா 50 100 தான் கேட்பான், இப்ப 300 ரூபாய் கேட்கறான். விடாதபடி. இந்த பாருங்க, ஆட்சி தான் கை மாறிடுச்சு இல்ல, பேசாம இருங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு அதுக்கு 300 ரூபாய். கரெக்ட். அப்படி கேளுமா. 300 ரூபாய் எதுக்கு நான் கேட்டேன்? சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தீங்களா? தலையில வச்சு விடுங்கன்னு சொல்லு, அப்ப ஜோட்டால அடிக்கிறேன். படுக்க போகும்போது அல்வா வாங்கிட்டு வந்தீங்களா? காக்கா கடி கடிச்சு கொடுங்க சொல்லு, அப்ப கொன்னுறேன். அதுக்கப்புறம் டேய் போறடா, அவன் கேக்குறது கொடுத்தணும். 350 கூட மாட்டியா? உன் மாமியார் கேக்குறது கொடுத்துரு, இல்லன்னா பெரிய லிஸ்டியே நீட்டிடுவா. உனக்கு என்ன வேணும் மருமகிட்ட கேளு, கொடுப்பா. என்ன கேட்டாலும் கொடுப்பாளா? என்னத்தை எப்படி கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறேன். கொத்து சாவியை கொடு. பின்னை புதுமைக்கும் தோற்றும் அப்பெற்றியனே. முன்னை பழம் பொருட்கு முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் தோற்றும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்றவன் சீரடியாம், நின்னடியார் தாழ் பணிவம் ஆங்கவர்க்கே பாங்கவம். அன்னவர் என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசை கொழும்பாய் பணி செய்வோம். அன்னவர்க்கு என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய. சும்மா இருக்கு. புருஷனுக்கு சேவை செய்யறதையும் தோச்சி மரத்துக்கு கோலம் போடுறதையும் ஒரு பொம்பளை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டா. அவ இன்னைக்கு புதுசா கோலம் போடலையே. இத்தனை நாளா தோணல, இன்னைக்கு தோணுச்சு. அடியே, அப்பா, இந்த வீட்டுல 35 வருஷமா நான் தான் சமைக்கிறேன். ஓஹோ ஜானகி, இனிமே நீ
சமயக்கட்டு பக்கமும் வர வேண்டாம். நீ போமா. கௌசல்யா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பிடிக்கலைங்க. தொட்டு தாலி கட்ட நாள்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பூன் வளைஞ்சு போனா கூட என்கிட்ட வந்து சொல்லுவியே. இப்ப என்னாச்சு உனக்கு? நீங்க தொட்டு தாலி கட்டி இருக்கிறீங்களே, அந்த தாலி என் கழுத்துல நிரந்தரமா நிலைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியலைங்க. என்ன அழுதுட்டு இருக்க? இன்னைக்கு அம்மா ஏதாவது திட்டினாங்களா? அம்மா எங்க? வெளியில போயிருக்காங்க. சமைக்கல? சமையல் கட்டு பக்கமே நான் போக கூடாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்க. ச்சே, இந்த பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனை தான். பைத்தியக்காரா, அதுக்காக நீ என்ன ஜஸ்டிஸியா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவே தேவையில்ல. ஆதாம் ஏவாள் பிறந்த காலத்துல இருந்து இந்த மாமியார் மருமக சண்டை இருக்குடா. ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா எல்லாம் சரியா போயிடும். அப்ப பிரச்சனைகள்லாம் இன்னும் 8 மாசத்துல தீர்ந்துரும். ஆ. புரியல? அண்ணி கர்ப்பமா இருக்காங்க. சின்ன பசங்க எல்லாம் சொல்லி தரீங்க. என்னம்மா ஜானகி, 2 மாசமா சொல்லவே இல்ல? வீட்டுல 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது என்னடா வெடிக்க? சரி வா, ஒரு முறை வா. இன்னைக்கு நாம தான் சமையல். வா வா, சமைச்சிட்டு வரோம். உடம்ப பாத்துக்கமா. ஊருக்கா போயிட்டு வர, சீக்கிரம் வாடா. சச்சி, வேஷ்டி இறக்கட்டு. போலீஸ்கார மொட்டியில வந்த மாதிரி. நான் கல்யாணத்துக்கு சமைக்க போறோம், தலையில முண்டாசு வேற கேடு. டேய் கண்ணா, நீ போய் வெங்கல பானையில தண்ணி எடுத்துட்டு வா. வெங்கல பானையில தண்ணி இருக்கு. சாதம் வடிக்கடா. வெங்கல பானையில அரிசியை போட்டு சுட வச்சுட்டு கடைசியில தண்ணி விட்டானே. அப்போ உனக்கு சாதம் கிடைக்காது, அரிசி பொடி தான் கிடைக்கும். ஆ. பத்த வை. எது பத்துதோ அதை பத்த வைடா. வத்தி குச்சி தான். சித்தப்பா, தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஏண்டா உனக்கு குளிக்கிறதுக்காக தண்ணி கேட்டேன். இப்படி கொண்டு வந்திருக்கிய, நான் அரிசி எங்க போடுறது? சித்தப்பா, அரிசியை உள்ள போட்டா தேவையில்லாத தண்ணி வெளில வந்துரும். காக்கா கூழாங்க கதை படிச்சது இல்லையா? ஜானகி, 7 பேருக்கு 7 லிட்டர் அரிசி போடுமா? ஐயோ, அடி பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, மேல்பாதி தெரியுமே நமக்கு. சித்தப்பா, நான் வச்ச சாம்பார். பார்த்து கொதிக்க போகுது. பீன்ஸ் நறுக்கலையே. சுடவே இல்ல. ஐயோ, ஸ்டவ் ஏத்த மறந்துட்டேன் சித்தப்பா. நமக்கு உருப்படியா தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். ஸ்டவ்வையாவது அணைச்சிடு. வேடிக்கை பார்த்தா ஒண்ணும் இல்லமா, லேசான சீக்கிரம். ஒரு நிமிஷம் இருங்க, இனத்தை விட்டு போயிட்டு வரேன். ஐயோ, கத்தாத, பயமா இருக்குடா. ஜானகி எழுந்து விட்டு போயிருக்கல. என்ன வாங்கிட்டு வர போயிருக்கா? அது தெரியாது, ஆனா மருந்தோட வருவா. நம்ம வீட்டு மருந்து 8 வீட்லயே இருக்கு. நீ வாய மூடு. எவ்வளவு பெரிய வாய்டா. இருடா. தள்ளுங்க தள்ளுங்க. ஒரு நிமிஷம் நீங்க பாத்துக்கமா. உள்ள ஸ்டவ் டம்ளர்ல தண்ணி விட்டு அணைச்சிட்டு வந்துடுறேன். சரி, என்னது வெள்ளையா தயிரா? 5 நிமிஷத்துல குணமாயிடும். அவ்வளவு குளுமையான மருந்து, குழந்தையோட ஆகாரம். ஓ, கிரேப் வாட்டரா? சிச்சி, தாய்ப்பாலுங்க. தாய்ப்பாலா? ஐயோ, தமிழ்ல கெட்டனால வச்சிருக்கேன். சித்தப்பா, கொஞ்சம் தாய்ப்பால் வச்சு வை ஜானகி, சித்தப்பாவுக்கே தேவைப்படும். அனாவசியமா கவலைப்படாத. என்ன, கடவுள் மேல பாரத்தை போடு. என்ன இது அக்கிரமம்? இங்க அக்கிரமம் நடக்குது நீங்க நினைச்சீங்கன்னா அது என் கண் முன்னாடி தான் நடக்குது.